அருகம்புல் சாட்சிய பிள்ளையாருக்கு அவர்களை பேற்றி மையத்து மாற்றத்தம் வாயிலை அலங்கரித்தாள் மார்கழிக்கும் பாவை. அவளை இன்று மாலையோடு காப்பு கட்டி கனிவாய் அனுப்பி வைப்போம். உழுது பயிரிட்டு உழைத்து பெற்ற செல்வங்களுக்காய் பொழுது நன்றி தெரிவிக்கும் தொன்மை விழா கொண்டாடும் வேளையிலே நமது உறவுகள் அறக்கட்டளையின் முதல் இலக்கிய நிகழ்வில் தமிழ் எங்கள் மூச்சு என இலக்கிய விருது படைத்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை பேரன்போடு அழைக்கின்றோம். அயலகராகும் வண்ணம் தமிழர்கள் அன்பில் உரையிடுகின்றனர். மார்கழி திங்கள் உச்சி நாளில் உறவுகள் அறக்கட்டளை விருது வழங்குகின்ற விழாவுக்கு விருதுகள் வழங்குகிற தகுதியோடு விருதுகளை வழங்கியிருக்கின்ற கோவை அமைப்பின் இயக்குனர் மதிப்பிற்குரிய விருது பெற்றிருக்கின்ற கௌசிகா விற்கரங்கள் செல்வராஜ், நண்பர்கள் புத்தகம் குழு தர்மராஜ், கரடிவாவி மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் உதயகுமார், ரீசைக்ளிங் பிரைவேட் லிமிடெட் சரண்ராஜ், பாரதி பசியார உணவகங்களை தலைவர் கண்ணம்பாளையம் வேலுச்சாமி, மசக்காளி பள்ளியம் பாளையம் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் சக்திவேல், உறுதி கொடையாளர் சோனு செந்தில்குமார் உள்ளிட்ட விருதாளர்கள் இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு முகம் கொடுத்து உறவுகள் அறக்கட்டளையை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற அடக்கத்தை அணிகலனாக அணிந்திருக்கின்ற ஊராட்சி மன்றத்தின் உள்ளம் துறந்த தலைவர் வேலுசாமி அவர்களே,
பொதிகை பழனிசாமி அவர்களே, முன்னாள் தலைவர் ஐயா நடராஜன் அவர்களே, எளியவன் என்னை உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற என் மனமெல்லாம் மகுடம் தெரிவித்திருக்கிற தம்பி பொதிகை பாராளர்களே, மேடைக்கு வந்ததற்கு பிறகு பொன்னாடை அணிவித்து உணவு இல்லம் என்ற புத்தகத்தை வழங்கி விட்டு போன தொடர்பை தொட்டு துளக்கி இருக்கின்ற மாதப்பூர் என்றாலே என் மனதில் ஓவியமாக மலர்கிற என்னில் தம்பி மாதப்பூர் ஜெயக்குமார் அவர்களே, இரவும் பகலும் உரசிக் கொள்கிற தம்பி பொழுது மார்கழி திங்கள் பன்மறைந்த நன்னாளி ஒரு இலக்கிய உரை கேட்பதற்கு அரங்கத்தரை அமர்ந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களில் பெருமைக்குரிய நிறுவனங்களே வணக்கம். கொங்கு தமிழுக்கு தலையிறந்த கொங்கு குமணன் உதவிய மண்ணி உறவுகள் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி சதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்கின்ற கடமையை செய்கின்ற கடமை உரிகளுக்கு விருதுகள் வழங்குகின்ற ஒரு வேள்வியை வேலுச்சாமி அவர்கள் செய்து வருவது மகிழ்ச்சி தருகிறது என்பதை விட மனநிறைவை தருகிறது. தைத்திருநாளின் தலைநாளில் எப்போதும் சேலம் வாக்களி பெருவிழா அறக்கட்டளை சொற்பொழிவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கிற நாம் இன்றைக்கு வேலுச்சாமி அழைப்பின் பேரில் கனியூரில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். உறவுகள் இன்னைக்கு ஒரு ஆய்வுகளை சந்திப்பது மட்டுமல்ல, உறவுகள் இன்றைக்கு உறைந்து போய் உணர்ச்சியற்று உடைந்து உட்கொள்கிற காலம் இந்த காலம். இந்த காலத்தில் அமைப்பின் பெயரே உறவுகள் என்று போட்டு ஒரு விருதுகளுக்கு வழங்குகின்ற விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி நிறுவில் கூட நாள் பொழுது இடம் சென்று நல்ல தமிழை அச்சடித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார் வேலுச்சாமி. விருதுகள் பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நினைவு பரிசும் புத்தகமும் இங்கே விவேகன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். நானும் அவர்களுக்கு ஏதாவது வழங்க வேண்டும் என்றுதான் கருதுகிறேன். என்ன வழங்குவது என்பதுதான் எனக்குள் இருக்கிற சிக்கல். தொண்டாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்குவது என்பது மீண்டும் மீண்டும் அவர்களை தொண்டாற்ற தூண்டுவதற்குத்தான். 23 தடவை இரத்த தானம் செய்த செந்தில்குமார் காணாமல்
காணாமல் போன கௌசியா நதியை மீட்டெடுப்பதற்கு காலம் காலமாக களத்தில் நிற்கின்ற செல்வராணி ரத்ததான குழுவுக்கு தலைமை தாங்குகிற தர்மராஜி என்று இங்கே விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு தமிழத்தை தொற்று செய்தார் அவ்வை. அவள் தமிழ் தொண்டை பாராட்டி அவளுக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்று இன்றைய தர்மபுரி என்றும் பரவாயில்லை தகடோர் என்று விளக்கப்படுகின்ற அந்த மண்டை ஆண்ட குழுநில மன்னன் அதிகமன் சக்கரவர்த்தி முடிவெடுத்தார். நெருக்கொண்டு கண்ணொண்டு நீள் பசியால் சுருக்கொண்டு பசித்த தமிழர்களுக்கு தமிழை கொண்டு 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 கொடுத்த அவ்வை கிழவிக்கு என்ன விருது கொடுக்கலாம் என்று அவசரமாக மந்திரி சபையை கூட்டி என்ன விருது கொடுக்கலாம் அவ்வைக்கு எந்த அமைச்சர்களிடத்தில் கருத்து கேட்டார். ஒரு அமைச்சர் சொன்னார், டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தினுடைய தலைவராகலாம். ஒரு அமைச்சர் சொன்னார், டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதியாகலாம். ஒரு அமைச்சர் சொன்னார், வீட்டு வசதி வாரிய தலைவராகலாம். ஒரு அமைச்சர் சொன்னார், அபுதாபி நாட்டின் தூதுவராகலாம். மன்னன் அதிகமாக கோபப்பட்டான். அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி அவளுக்கு விருது கொடுக்கலாம் என்றால் அற்புதமான பதவிகளை அவளுக்கு கொடுக்க நீங்கள் சொல்லுகிறீர்களே, இது எல்லாம் ஏற்க முடியவில்லை. நானே ஒன்றை முன்மொழிகிறேன். 12 ஆண்டுகளுக்கு ஒருவரை மூத்து கொள்ளக்கூடிய குடிச்சி மலரை போல் என்றைக்காவது ஒரு நாள் காய்ந்து கணிகின்ற ஒரு மனிதன் 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கான வல்லமையை பெறுகிற தகவல் மலையின் உச்சியில் கட்டத்தில் தெரியாமல் இருக்கின்ற நெல்லிக்கனியை அவருக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று அதிகமான சக்கரவர்த்தி திருமகனை முன்மொழிந்தார். அந்த கனியை யார் கொட்டுவது என்று அதற்கு டெண்டர் விட்டார். யாரும் எடுக்கவில்லை. மன்னனை முடிவெடுத்தால் நானே அதை கொண்டு வருகிறேன் என்று ஒரு ஒத்தி குளிர்காலத்தில் மலையின் உச்சிக்கு புறப்பட்டு வனவிலங்குகளை வேட்டைக்கு தப்பி அந்த குளிரை தாண்டி கொண்டு அந்த நெல்லி மரத்தை தேடி தேடி கண்டுபிடித்து 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கான நெல்லிக்கனியை பறித்து அரண்மனைக்கு கொண்டு வந்து அவையை அடைத்து, நீ 100,000 செய்ய வேண்டுமானால் நீ 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நெல்லிக்கனி உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது நீங்கள் வாங்கி தவிர்த்து தொண்டு செய்ய வேண்டும் என்று அவைக்கு அதிகமான நெல்லிக்கனியை பரிசாக கொடுத்தார். நானும் இந்த விழாக்களுக்கு அப்படி ஒரு கனியை கொடுக்கலாம் என்று நினைத்தால் அந்த மரங்கள் ஏற்கனவே வெட்டப்பட்டு விட்டது. வாரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு பதற்கு தேவையாக பரிசீலித்திருக்கலாம். வயலில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் இருந்தும் நட்சத்திரங்களை கைது செய்து இவர்கள் காலடியில் கொட்டி குவித்திருக்கலாம். குவடமாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து இப்பொழுது என்னுடைய தலையை விரும்புகிறார்கள், விலை தர மாட்டிருக்கிறார்கள். 10,000 பொற்காசு வேணுவதற்கு பரிசாக கொடுத்திருக்கலாம். என்னிடத்தில் எதுவும் இல்லை. என் நிலைமை என்ன என்பதை தன்னை புதுகை பார்வையிடத்தில் சொல்லிவிட்டுதான் வந்தேன். என்னிடத்தில் இருப்பது தமிழ் ஒன்றுதான். ஆகவே செந்தலில் ஒளி வாங்கி, தேனாத்தில் நீர் வாங்கி, கட்டின் குரலில் அகரமும் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியின் செடியை உடல் வாங்கி, அஞ்சிலிடம் அண்டத்தின் அடி வாங்கி,
நாணி அறம்பாளர் சங்கெடுத்து வெள்ளியலார் செவிதலின் நல்ல அரம்பு வெட்டி கற்றோர் அவையில் கவியான சிறந்த விழா பெற்றோர் இல்லாமல் பிறந்து திரும்பலாம் பழமையினால் சாதாரண இடைய விழா எங்கள் தமிழை போல வாழுங்கள் என்று விருதாளர்களை வாழ்த்துகிறேன். இதுதான் நான் அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிற பரிசு. பெற்றோர் இல்லாமல் பிறந்த திருப்பொருள் தமிழ் ஒன்றுதான். பிறவால் யாக்கை தெரியும் என்று சிவனை சொல்வார்கள். சிவனும் தமிழத்தான் பெற்றோர் இல்லாமல் பிறந்தவர். இப்பொழுது பிறப்பதற்கு பெற்றோர்களை தேவைப்படவில்லை. அதே அவர்களுக்கு நான் விருதாக வழங்குகிறேன். உறவுகள் விருது வழங்குகின்ற விழாவுக்கு வேலுசாமி அழைத்தவுடனே என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டேன். வேலுசாமி தமிழ் மீது கொண்ட காதலால் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று தலைப்பு தந்தார். தைமகளை வருக, தாயின்பை குடிக்க வருக, தமிழினம் தலைக்க வருக, மாமழை போல் மண்ணி பொய்க மண்ணி பொய்க்க வருக என்று தைமகளை வரவேற்கிற காலகட்டத்தில் வெள்ளத்தமிழை சாகும் என்பது எதிர்மறையாக இருக்கிறது. கொஞ்சம் தலைப்பை மாற்றிக் கொள்ளலாமா என்று வேலுசாமியிடத்தில் அனுமதி கேட்டேன். மாற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு தமிழ் எங்கள் மூச்சு என்று தலைப்பை அவருடைய அனுமதியின் பேரில் நான் தான் மாற்றிக் கொடுத்தேன். தமிழ் சாகும் என்று சொல்வதற்கு எனக்கு உடன்பாடில்லை. தமிழை கொள்வதற்கு பல சக்திகள் பல காலகட்டங்களில் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் தமிழ் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழர்களே தமிழை பேச வந்த காலகட்டத்தில் கூட உலகத்தில் 11 கோடி பேர் இன்றைக்கு தமிழை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 57 நாடுகளில் தமிழை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதற்கு ஒரு 11 தகுதி இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அந்த 11 தகுதி பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இந்த நாட்டில் ஈப்ரோ இயேசு பேசி ஈப்ரோ இன்றைக்கு இல்லை. எகமத்திய போரிட்ட மாவீரன் சீசர் பேசிய சீசர் பேசிய லத்தீன் இன்றைக்கு இல்லை. சாக்ரட்டிஸ் உண்மையை எண்ணிப்பார்கள். ஈரோட்டு கிழவர் பெரியாருக்கு ஏதென்சில் அணி எடுத்துக் கொடுத்த சாக்ரட்டிஸ் பேசிய கிரேக்கம் இன்றைக்கு இல்லை. உலகத்தினுடைய மூத்த மொழிகள் என்று கருதப்பட்ட பல மொழிகள் கலைந்து போய்விட்டன, கவிழ்ந்து விட்டன, காணாமல் போய்விட்டன, கல்லறைக்கு போய்விட்டன. ஆனால் பல மொழிகள் காணாமல் போனதற்கு பிறகு இன்றைக்கும் இளமை குன்றாமல் இருக்கிற மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான். ஆகவே தமிழ் சாகும் என்று சொல்வதற்கு எனக்கு மனம் ஒப்புவில்லை. இருந்தால் தமிழை பேசினால் நானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விடுதியிலோ இல்லாவிட்டால் கடற்கரையிலோ இல்லாவிட்டால் பூங்காக்களிலோ கொஞ்சம் காலாக நடக்கலாம் என்று நடைபயிற்சி மேற்கொள்ள போனால் வாலிபர் தம்பிகள் இதை வாழ நினைத்துக் கொண்டு உங்கள் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி இடத்தில் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு இல்லாத மரியாதை
நாட்டில் சம்பத் இருக்கிற எனக்கு இருக்கிறதெல்லாம் நான் பேசுகிற தமிழ்தான் காரணம். ஆகவே தமிழ் எங்கள் மூச்சு. ஒரு தராசு தட்டில் என்னுடைய காதல் மனைவியை வைத்து, அதே தராசு தட்டில் என்னுடைய மனைவியோடு நான் தலை செய்து நான் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களை வைத்து, அதே தராசு தட்டில் முந்தி தவறிலிருந்து 300 நாள் சுமந்து வென்று என் அன்னையை வைத்து, அதே தராசு தட்டில் என்னை ஆளாக்குவதற்கு ஆன முதலில் அதிகம் செலவழித்த என் தந்தையை வைத்து, அதே தராசு தட்டில் என்னுடைய சுகத்தை தீர்மானிக்கிற நண்பர்களை வைத்து, அதே தராசு தட்டில் என் ரத்த சம்பந்தம் உள்ள சொந்தங்களை வைத்துவிட்டு, மற்றொரு தராசு தட்டில் தமிழை வைத்தால் ரெண்டில் ஒன்றை தேர்ந்தது என்று சொன்னால், தமிழ் இருக்கிற தராசு தட்டை தேர்ந்தெடுக்கிறவர்கள் அந்த தமிழர்கள் இன்னும் இருக்கிறார். எத்தனையோ படையெடுக்கும் கன்னடமும் கழி தெலுங்கும் கவி மலையாளமும் துளுவும் உன்னுதலத்தை உதித்தலத்தை ஒன்றுமர ஆயினும் ஆரியம்போடு உலக வழக்கு அழிந்து ஒழித்து சிறையாவது சீரிழமை திறமையற்று செயல்படுத்த வாழ்க்கணுமே என்று சொன்னார் மனோன்மணியன் பெற்ற சுந்தரப்பிள்ளை. ஆகவே செயல்படுத்த வாழ்த்துகிறேன். நீ இன்னும் இருக்கிறாய். உடல் இயக்கம் நச்சுகிறார் இருந்து எங்களை இயக்குகிறார். உலகத்தில் இந்த நாட்டில் 11 கோடி பேர் இன்றைக்கு தமிழை உச்சரிக்கிறார். இன்றைக்கு தமிழ் மொழியை காத்து தீர வேண்டிய ஒரு வரலாற்று கடமை சரியோ தவறோ உங்களுடைய தோழின் மீது இன்றைக்கு காலம் தெளித்திருக்கிறது. இன்னும் தமிழை தின்னுவிட முடியும் என்று, திருத்தி கட்டிவிட முடியும் என்று சில அசுரர்கள் சிந்திக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த தமிழ் மொழியை காப்பாற்றி தர வேண்டிய வரலாற்று கடமையை இது வருகிற தலைமுறை கையில் எடுத்துக்கிற வேண்டிய சட்டம் உண்டாகிவிட்டது. யாரையும் கூட்டுவதற்காக எளியவன் நான் பேசவில்லை. எந்த அரசியலை பேசுவது என்னுடைய நோக்கம் இல்லை. சீன சிந்தனையாளர் கன்ஃபூசியஸிடத்தை கேட்டார், நீ இந்த நாட்டில் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். நான் என்னுடைய மொழியை பேசுவேன் என்று சொன்னார் கன்ஃபூசியஸ். ஆகவே தாய்மொழி யாருடைய தாய்மொழியாக இருந்தார் அந்த மொழியை பேண வேண்டிய கடமை அந்த தாய்மொழி பேசுகிற ஒரு சந்ததி தொடர்ந்து செய்வானால் அந்த மொழி உயிரோடு இருக்கும். அந்த மொழி உயிரோடு இருந்தால்தான் அந்த மொழியை பேசுகிற தேசிய இடம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். பல தேசிய இனங்கள் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டன. ஆனால் தமிழை பேச வேண்டும், தமிழை கேட்க வேண்டும், தமிழை எல்லா மட்டத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழ் என்ற மூச்சு என்று சொல்லி மாறுபட்ட வேண்டும். தமிழை போல் இனிமையான மொழி ஒன்று இல்லை. உலகத்தில் நாம் தான் திட்டிப்பாளர்கள் கருதி கொண்டிருந்தது. காலம் கடாது தன்னை சார்ந்த வழியில் கிட வைத்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்துவெளி நிலப்பரப்பில் அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட ஒரு வழிச்சாடி கிடைத்தது. தூக்க முடியாத அளவுக்கு கனம். அதை தூக்கி கொண்டு வந்து அந்த ஜானியை உடைத்து பார்த்த பொழுது அதில் ஒரு திரவம் இருந்தது. திரவம் கொஞ்சம் கட்டியாக இருந்தது. அந்த திரவத்திற்குள்ளே துவாரம் பார்த்த பொழுது ஒரு உருண்டை மாதிரி ஒரு பொருள் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தா ஒரு தித்திப்பான பலகாரம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தேனியை போட்ட பலகாரம் கெடாமல் இருக்கிறது. தேனும் கிடவில்லை. தேன் காலம் கிடாது தன்னை சாப்பிடுவதை கிடவிட்டார். தமிழ் தேனை போல தேனுக்கு ஒரு கர்வம் இருக்கு. உலகத்தில் நான் தான் தித்திப்பானவன். வரக்குண்டம் என்கிற திருப்பூர் குண்டத்து மலையின் உச்சியில் கூடு கட்டி இருக்கிற தேன். அந்த தேனின் காலில் ஒரு சத்தம் வந்து விழுந்தது. அந்த ஒளியை கேட்டவுடனே தேன்
நிகழ்த்து விட்டது. தேவைக்கு திண்டாட்டம் வந்துவிட்டது. நான் தான் உலகத்தில் திட்டிப்பாசன் என்று கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் என்னை விட திட்டிப்பாக ஒரு சத்தம் ஒன்றிய காதல் விடுகிறது என்று தேர் மலையின் உச்சியிலிருந்து கீழே இறங்கி நடந்து வருகிறது. நடந்து வருகிறது. அந்த தேர் இந்த சத்தம் வருகிற திசை நோக்கி வருகிறது. மாடக்கூட மதுரை மாநகரத்திற்குள் தேர் நுழைந்து விட்டது. சத்தம் கேட்டுக் கொண்டே இருக்கிறது. பார்த்தால் ஆலவாரியப்படும் அங்கேற்கண்ணி மீனாட்சியும் அருளாட்சி செய்யக்கூடிய திருக்கோவிலில் இருந்து அந்த சத்தம் வருகிறது. திருக்கோவிலுக்குள்ளே நுழைந்து விட்டது. திருக்கோவிலில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கற்பக்கரகம் என்கிற கருவறையில் அந்த சத்தம் கேட்கிறது. தேர் அந்த பக்கம் போய் நின்று பார்த்தால் ஆலவாரியப்பன் சொந்தத்தில் அம்பிகை மீனாட்சி தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அந்த சத்தம் தான் தித்திப்பாக இருக்கிறது. தேர் நோக்கும் இனி மலரே உமை கேள்வன் என்று பாடுகிறார் திருநாவுக்கரசர். தேரை விட தித்திப்பாக மொழி. ஆகவே இந்த தமிழ் எனக்கு மூச்சு. இந்த தமிழ் இருக்கிற வரைக்கும் தான் என் உயிர் இருக்கும். என்னுடைய உடலை இந்த மொழி இயக்கும். இந்த மொழிக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று இந்த தமிழுக்காக உயிர் நடந்தவர்கள் இந்த நாட்டில் மட்டும்தான் உண்டு. உலகத்தில் சமயத்திற்காக தீ வைத்தார். சமயத்தை காப்பதற்காக தீ குடித்தார். போரிலே பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மொழிக்காக ஒரு பாடல் இறந்து போனார் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. கோவை வடமொழிக்கு கொள்ளை வழி வந்து முகிழ்ந்த ஆதிக்க இந்தியதான் என் தமிழினுடைய அழகு குறைகிறது. என்னுடைய தமிழினுடைய அங்கீகாரம் சீர்கெட்டு போகிறது. இந்த தமிழை காப்பதற்கு நான் எந்த வேண்டுமானாலும் தருவேன் என்று சொல்லி 1938 தாராளத்து செத்தான். தமிழ்தான் நடராஜன் செத்தான். கீழப்பூரில் சின்னசாமி செத்தான். ராஜமணியின் சத்திரம் செத்தான். கோவையில் ஆரோக்கியசாமி செத்தான். கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம் செத்தான். மயிலாடுதுறையில் சாவண்ணவாடி செத்தான். சிவகங்கையை கடந்து சிதம்பரத்திற்கு கதிரேற வந்த மாணவன் ராஜேந்திரன் செத்தான். உடையார் வாரியத்தில் உயிரிழந்த உடலோடு வேளாண் மன்னம் வைக்கலாம். ஒரு மொழியை காப்பதற்காக தன்னுடைய உயிரை தருவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கின்றதால் அது தமிழுக்கு மட்டுமே ஆகவே ஒரு மொழி ஆபத்து மொழியுடைய முகம். என்னுடைய முகத்தில் எடுத்து என்னுடைய முகமையை நான் எழுத அனுமதிக்க முடியாது. மொழி எனக்கு கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கட்டத்தை நான் எந்த கட்டத்திலும் தூள் எரிந்துவிட முடியாது. மொழி எனக்கு உள்ளாடுகிற உயிர். இந்த உயிரை நான் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. மொழிக்காக வாழுகிற ஒரு தலைமுறை நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை எழுதினேன். டாக்டர் உருவை சாமிநாதன் சாகா வருவத்த சங்க இலக்கியங்களை ஊரெல்லாம் சென்று கால்நடையாக நடந்து மின்சாரம் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஏற்றுச் சோழிகளை கேட்டு அழிந்தார். அவரால் நமக்கு சங்க இலக்கியம் விளைந்தது. அவர் வீடு வீடாக தேடுவார், ஊராக அறிவார். உங்கள் வீட்டில் ஏழு இருக்கிறவரா என்று கேட்பார். சில வீடுகளில் எரிச்சலாக சொல்வார்கள், நீ யார் வைத்தியமா, ஏழு இருக்கிறதா என்று கேட்க வந்திருக்கிறார் என்று ஒரு வெற்ற புரிந்த தமிழர்களை கொச்சைப்படுத்தினார். அவர் ஆழ்வார் திருநகை சமீபத்தில் பெய்த பெருமழையில் வெள்ளத்தில் மிகப்பெரிய இடரை சந்தித்த ஆழ்வார் திருநகை என்ற ஊருக்கு செல்கிறார். உயர்வர உடையவன் எவனும் மயர்வர மனிதனம் அருளிதன் எவன் அவன் எவன் என்று சொல்லக்கூடிய 17 ஆழ்வார்களின் அம்மாழ்வார் பிறந்த இடம் ஆழ்வார் திருநகை. அந்த ஊருக்கு சென்று ஒரு வீட்டில் போய் கேட்கிறார், ஏதாவது ஏழு இருக்கிறதா? ஏழை எடுத்து வீட்டில் இருந்து வெளியே எறிந்தார். அந்த ஏழை அவர் படிக்கிறார். மின்சாரம் கிடையாது. அன்றைக்கு நம்மாழ்வார் உற்சவம். நிலவின் வெளிச்சத்தில் அந்த ஏட்டை அவர் படிக்கிறார். படித்துவிட்டு வியப்படுகிறார்.
முல்லைப்பாட்டு சாதாரண சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு, 10 பாட்டில் ஒரு பாட்டு இல்லை பார்த்துவிட்டு தேடிய ஈடுகளை கொடுத்தது. அதில் 99 பூக்கள் காணவில்லை. அன்னைக்குதான் 99 பூக்களை அவர் தேடி எடுத்தார். எடுத்த அந்த நூலை பதிப்பிக்கிற பொழுது அவர் சொன்னார், இது நிலவில் வளர்த்தவில்லை என்று. நிலவின் வெளிச்சத்தில் பதிப்பித்த புத்தகம் அந்த புத்தகம். இப்படி தமிழை இந்த நாட்டில் அதை தகுதியுள்ள இடத்தில் உட்கார வைப்பதற்கு பல பேர் தங்கள் உயிரை தந்தார்கள், தங்கள் வாழ்நாளை தந்தார்கள், தங்களுடைய கைக்குள்ள தந்தார்கள். எல்லா செல்வத்தை பாடி தருவதற்கு அன்றைக்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, ஒரு மிகப்பெரிய அறிஞர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர், அவருடைய இதழ் விவரானந்த அடிகள், அவர்தான் யாழ் நூல் என்று நூல் தந்திருக்கிறார். வாய்ப்புள்ளவர்கள் அந்த நூலை வாங்கி படியுங்கள். தமிழர்கள் எத்தனை வகையான யாழ்களை அன்றைக்கு வைத்து இசைத்தார்கள் என்பதை அந்த நூலில் அவர் பட்டியலிருக்கிறார். அவருடைய பேர் விவரானந்த அடிகள். அந்த நூலில் படித்தவர் அண்ணாமலை அரசு, தமிழிசை சட்டம் கண்டவர், ஆழ முதலில் அதிகத்தை செலவழித்தவர், ஈட்டிய செல்வத்தை பெரும் பகுதியை தமிழுக்காக கொடுக்க வேண்டும் என்று அள்ளி கொடுத்த அண்ணாமலை அரசு, ஒரு மன்னனை போல வாழ்ந்த அந்த அண்ணாமலை அரசு திருவள்ளுவர் ஒரு பாடல் திருத்தலத்தில் ஒரு கல்லூரி தொடங்குகிறார், மீனாட்சி கல்லூரி. அந்த கல்லூரியை ஒரு சூரியோதயத்தில் பல்கலைக்கழகமாக மாற்றுகிறார். பல்கலைக்கழகமாக மாற்றியதற்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கச்சோடி தமிழ்துறை தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற நிலைமை வருகிறது. யாரை நியமிக்கலாம் என்று சொல்லும் பொழுது பல பெயரை அன்றைக்கு பரிந்துரைத்தார். ஆனால் அண்ணாமலை அரசர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தமிழ்துறை தலைவர் யாழ்ப்பாணத்தை சார்ந்த விவரானந்த அடிகள் என்று தீர்மானித்தார். அவர் அரசர், ஒரு அரசனை போல வாழ்ந்த அண்ணாமலை அரசர் விவரானந்த அடிகளை நேரில் சந்தித்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருக்க வேண்டும் என்று அவரை கேட்க வேண்டும் என்று அவர் விமானத்தில் கொழும்புக்கு புறப்பட்டார். விவரானந்த அடிகள் வீடு இருக்கிற இடத்திற்கு சென்றார். அங்கே சொன்னார்கள், விவரானந்த அடிகள் இப்பொழுது இங்கே இல்லை, அவர் கல்கத்தா ராமகிருஷ்ணா மடத்தில் சர்வீஸ் சேவையாளர்களுக்கு சென்றிருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்றால் கல்கத்தாவுக்குத்தான் போக வேண்டும் என்றார்கள். அவர் கொழும்பிலிருந்து விமானம் பிடித்து கல்கத்தா சென்றார். கல்கத்தா சென்று ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவரை சந்தித்து விவரானந்த அடிகளை எனக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எதற்கு என்று கேட்டார்கள். அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். அவர் வருவதாக இருந்தால் நீங்கள் அழைத்து செல்லுங்கள், உங்கள் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு அவர் இப்பொழுது இந்த மடத்தில் இல்லை, இந்த மடத்தினுடைய துணை மடமாக இருக்கிற வேறொரு மடத்தில் அவர் இருக்கிறார், அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லி வேறொருக்கு அனுப்பி வைத்தார். இவர் அங்கே சென்றார். விவரானந்த அடிகளை வழங்கினார். நான் தொடங்கி இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் தான் தமிழ்துறை தலைவருக்கு தீர்மானித்து விட்டேன், நீங்கள் அதற்கு இசைவிட வேண்டும் என்று கேட்டார். விவரானந்த அடிகள் ஒரு மன்னனை போல வாழ்ந்த ஒரு மகத்தான பெருமகன், ஒரு பல்கலைக்கழகத்துடைய தமிழ்துறை தலைவராக ஆக்குவதற்கு என்னை அழைக்கிறார்கள் என்று சொல்லி விவரானந்த அடிகள் அதற்கு ஒத்திசைவு தெரிவித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ்துறை தலைவர் விவரானந்த அடிகள். இதுல என்ன ஆச்சரியம் கேட்கிறீங்களா? அதுல தமிழ் மேஜர் இன்னைக்கு எல்லாம் நியமிக்க முடியாது. இந்த யூபிசி விதிப்படி இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லாம வர முடியாது. அன்னைக்கு வேட்புக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி
ஒரு பிசிக்ஸ் படிச்ச விபலானந்த அடிகள் யாழ்ப்பாணம் தருவதை ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக விபலானந்த அடிகளுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவர் யார் என்றால் கதிரேச செட்டியார். மகிமானன்பட்டி கதிரேச செட்டியார் பேர். அவர் தமிழ் துறை தலைவராக. அவருக்கு என்ன சிறப்புன்னு கேட்கிறீங்களா? அவர் ஒரு புலவர் பட்டம் கூட வாங்க, வித்துவான பட்டமே பெறல, தமிழ் முறைப்படி படிக்கல. ஆனா அவர் மாதிரி தமிழை ஆய்வு செய்தவர்கள் தமிழை யாரும் இல்லை. மகிழாளன் கட்டி கதிரேச செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை. அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செனட் நல்ல எளியவர் தான் உரையாற்ற போகிறேன். எனக்கு களத்தில் வீசிய புயல் என்று தெரியும். நான் களத்தில் வீசிய புயல் என்று 2.5 மணி நேரம் மாணவர்கள் மத்தியில் பேசிவிட்டு எனக்கு நினைவு பரிசை தமிழ்துறை தலைவர் தந்தார். நான் வணங்கி பெற்றுக் கொண்டேன். நான் மகிழாளன்பட்டி பண்டிதமணி கதிரேச செட்டியார் உடைய மகன் என்று அவர் என்னை கைவிட்டு வழங்கினார். அவருடைய கால் விட்டு நான் வணங்கினேன். இந்த நாட்டில் அப்படிப்பட்ட தமிழர்களை, தமிழ் அறிஞர்களை அடையாளப்பட்ட ஆதரித்த காலம் அந்த காலம். என்னுடைய தமிழுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. தொண்டைமானதும் அதிகமானதும் சட்டை. இன்னைக்கு மன்னர்களுக்குள்ளே நாட்டுக்குள்ளே சட்டை விட்டால் சமரசம் செய்து தாண்டி ஒன்றே 1.5 வருடத்திற்கு மேலாக நடைபெறுவது உக்ரைனாவை போல் 1.25 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஒரு கை குழந்தையை ஒரு குளிர் கொத்தி தின்ன மார்பில் அடைத்துக் கொண்டு நாடு நாடு சொல்கிறார்கள் ஒரு தங்கை. அதை தொலைக்காட்சியில் பார்த்து நான் தொலைந்து போகிறேன். நீங்களும் நானும் மாநிலம் பேசுகிற இந்த நாட்டில் 1.25 லட்சம் மக்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஆகாய வளாமிய வாணிகள் சூறையாடப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகங்கள் கைப்பற்றமாக்கப்பட்டுவிட்டன. பள்ளிவாசல்கள் ஒரு நாடாக மாறிவிட்டது. 1.5 வருடத்திற்கு மேலாக இங்கு யுத்தம் நடைபெறுகிறது. அமெரிக்கா என்கிற வல்லரசு, சீனா என்கிற வல்லரசு, நானும் தான் என்று சொல்லுகிற இந்தியா என்கிற வல்லரசு, இத்தனை அரசுகள் இருந்தும் அங்கே ஒரு சமாதானத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு முடியவில்லை. ஒரு சின்னத்திரிய பலஸ்தீனா, அந்த பலஸ்தீனத்தின் மீது இன்றைக்கு குண்டுகள் மாறி மழைகளை பொழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அந்த போரை நிறுத்துவதற்கு நம்மால் முடியவில்லை. அன்றைக்கு உலகத்தில் எப்போது கூட சத்தம் போட்டார் பண்டிதர் நேரு. பஞ்சசீல தொழிலை பாதுகாத்தார் பண்டிதர் நேரு. வல்லாதிக்கம் என்று சொல்கிற அமெரிக்காவுடைய அதிபர் ஜான் கென்னடி, மிஸ்டர் கென்னடி இந்த அடுத்த இடத்தில் நேரு இருந்தார். இந்தோனேஷியாவில் சோர்னோவில், மார்ஷல் டிட்டோவில், எகிப்தின் நாசர் என்று சொல்ற இடத்தில் இன்றைக்கு நேரு இருந்தார். நேரு வாழ்ந்த காலத்தில் நம்முடைய வானத்தில் அன்றைக்கு யுத்தம் இல்லை. நேரு மறைத்தார். ஒரு கவிஞன் சொன்னார், சாலை உனக்கு ஒரு நாள் சாதனத்து சேரார், தீயை உனக்கு ஒரு நாள் தீமூட்டிப்பாரா. இனிமேல் இந்த கடலை சேர்ந்தது யார் என்பதன் கடலை அழுதான் கண்டதாஸ். அன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளை மாற்றுப்படுத்திய இடத்தில் என் தாய் வந்திருந்தது, என் நாடு இருந்தது. இன்றைக்கு ஒரு யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை. அன்றைக்கு அதிகமானக்கும் தொண்டைமானக்கும் சண்டை. தூது போனவர் யார் என்றால் இந்த நாட்டில் அயல்நாட்டு என்ற அமைச்சர் பதவியை வாங்கியிருந்தவர் அருந்தமிழ் பிடித்தவர். அவர் தொண்டைமான் என்ற சக்கரவர்த்தி திருமகனை போய் பார்த்தார்.
நீ அதிகமான நாட்டோடு படைத்து திரட்டி போக வேண்டும் என்று கருதுகிறார். அவனுடைய நாட்டை கவர்ந்து கொண்டு நீ திட்டமிடுகிறார். ஆனால் உன்னுடைய உரைத்தளத்தை நான் பார்வையிட்டு இங்கே உன்னுடைய உரைத்தளத்தில் ஆயுதங்கள் எல்லாம் எண்ணெய் பூசப்பட்டு அடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே மனிதனுக்கு மாலையை சூட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா ஆயுதங்களுக்கு மாலை சூட்டி அணிவித்து அருமையான அடுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் நீ யாரிடத்தில் சண்டைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த மன்னன் இருக்கிறாரே அதிகமா அவருடைய உலகத்தில் ஆயுதங்கள் சித்தி சிதறி கிடக்கின்றன. எல்லா ஆயுதங்களும் கூர்ந்து இழந்துவிட்டன. சிதைந்து சிதாரணமாகி கிடக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆயுதங்கள் எண்ணெய் பூசப்பட்டு தீவிரமாக எண்ணப்பட்டிருக்கிறது. நீ அவனோட சண்டைக்கு போகிறாய் என்று கேட்டார். அப்படின்னால் என்ன அர்த்தம்? அதிகமான ஆயுதங்கள் பல போர்க்களங்களை கண்ட ஆயுதங்கள் உன்னுடைய ஆயுதங்கள் இன்னும் எட்டப்படத்துக்கு போகவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். உண்மைமா யுத்தம் செய்வதில்லை என்று முடிவெடுத்தார். 2 சாம்ராஜ்யத்திற்குள்ளே சண்டை கொண்டால் அதற்கு சமாதானம் செய்து வைப்பதற்கு ஒரு தமிழ் புலவர் கல்விக்கு தகுதி உள்ளது. ஒரு தமிழ் புலவரை இந்த அதிசயத்தை செய்தார். பண்டை ஆளுகிற மன்னவன் அவருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் என்றால் உலகம் இருக்கிறதா இல்லையா? எல்லோரிடத்திலும் சொன்னான் உலகம் இருக்கிறதா இல்லையா? என்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக் கொண்டு வாருங்கள் என்று கற்று வைத்தான். மண்ணையாளர்களுடைய மன்னனுக்கே உலகம் இருக்கிறதா சந்தேகம் வரலாமா? வந்துவிட்டது. சந்தேகத்தில் மன்னன் நாடு வெளிகிறான், நதிகிறான், நிம்மதி இல்லாமல் தரிக்கிறான், நிழல் இல்லாமல் தத்தளிக்கிறார் மன்னன். உலகம் இருக்கிறதான்னு கேட்டான். யாரும் பதில் சொல்லல. ஒரு நாள் மன்னனே சொன்னான், உண்டாகாமல் உலகம். அவன் குடியரசனாக இருந்தான், கவியரசனாக இருந்தான். உலகம் இருக்கு. ஏன்னு தெரியுமா? இந்த தமிழம் எனக்கு கிடைப்பதாக இருந்தால் அதை இன்னொருவருக்கு கொடுத்து பார்க்க வேண்டும் என்று கருதுகிற மனிதனை நான் பார்த்தேன். ஆகவே உலகம் இருக்கிறது என்ற முடிவு கொண்டான். விருது கொடுத்தவே அவங்களுக்கு என்ன இருக்கு? சபிக்கப்பட்டவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற இதையும் அவர்களுக்கு உலகம் இருக்கிறது. இந்திரர் அமிழ்தம் ஏவனாகி இந்திரர் அமிழ்தம் கிடைத்தாலும் இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதுகிற மனமுள்ள ஒரு மனிதனை பார்த்து உலகம் இருக்கிறது என்று முடிவெடுத்திருந்தான். அன்னைக்கு ஒரு மன்னன், அவனுக்கு இதயம் இருந்தது, இதயத்தில் ஈரம் இருந்தது. அவன் இந்த நாட்டில் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால் 4 பேரிடத்தில் விவாதிப்பான். டெமோக்ரசி டிஸ்கஸ் விவாதிக்க வேண்டும். எனக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டான். சிக்கல்களை தெரியாதவர்களே இந்த நாட்டை உருவாக்க பொறுப்பு வந்து விட்டார். நாடு சிக்கலுக்குள் ஆவார். அன்றைக்கு தமிழ் அவன் சொன்னான், என்கிட்ட குதிரை படை இருக்கிறது, தேரப்படை இருக்கிறது, காலாட்படை இருக்கிறது, இத்தனை படைகள் இருக்கிறது என்பது எனக்கு கர்வம் அல்ல. அவர்களின் முதத்தை அரசின் குற்றம் என்றார். அதனால எவன் ஒருவன் அறத்தை பின்பற்றுகிறானோ அவன் தான் மனிதனாகவும் இருக்க முடியும், மன்னனாகவும் இருக்க முடியும். உலகத்தில் வலிமையானது எது என்று கேட்டார். இறைவனை சந்தித்து ஒருவன் கேட்டார், நீ படைத்ததிலேயே உன்னதமானது எது என்று கேட்டார். இறைவன்
கொஞ்சம் யோசிச்சார். நீ படைத்தது உன்னதமானது என்று உன்னதமானது என்று என்னிடத்தில் கேட்கிறார். நீ சொல், நான் படைத்ததில் உன்னதமானது என்று கேட்டான். மனிதன் சொன்னான், நீ படைத்ததில் உன்னதமானது இருந்தான். இறைவன் சொன்னான், இல்லை, இருப்பை நெருப்பாக உருக்க முடியும். அப்படியெல்லாம் நீ படைத்ததில் உன்னதமானது நெருப்பு தானா என்று கேட்டார். இல்லை, நெருப்பை தண்ணீரால் அணைக்க முடியும். அப்படியெல்லாம் நீ படைத்ததில் உன்னதமானது தண்ணீர் தானா என்று கேட்டார். இல்லை, தண்ணீரை திசை மாற்றுகிற சக்தி புயலுக்கும் சூறாவளிக்கும் உண்டதான். அப்படித்தான் இறைவா, உலகத்தில் உன்னதமானது, உன்னுடைய படைப்பில் உன்னதமானது புயலும் சூறாவளியுமாய் என்று கேட்டார். இறைவன் சொன்னார், நான் படைத்தது மலையோ, மலையை உடைக்கிற இரும்போ, இரும்பை உருக்குகிற நெருப்போ, நெருப்பை அணைக்கிற தண்ணீரோ, தண்ணீரை திசை மாற்றுகிற காற்றோ புயலோ என்னுடைய படைப்பில் உன்னதமானதில்லை. என்னுடைய படைப்பில் உன்னதமானது எதுவென்றால், காலங்களால் ஆயுள்களால் சிரிக்கப்பட்டு ரட்சிப்பில் மீட்பை தேடி எவர் ஒருவர் கண்ணீர் சிந்துகிறாரோ அவருடைய கண்ணீரை துடைக்கிற காலம் எதுவோ அதுதான் என்னுடைய படைப்பில் உன்னதமானது. என்ன எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? உறவுகள், அமைப்புக்கு பேரே உறவுகள். ஒரு அபத்தனமான சித்திரத்திற்காக மாலை சூட்டிய மணாளரை கள்ளக்காவலனோடு கைகோர்த்து இந்த நாட்டில் கொண்டு முடிக்கிற செய்தி வராத பத்திரிகை ஏதாவது பாலியல் குற்றங்கள் நடக்கலாம், பாலியல் ஆசைகள் கூட இருக்கலாம், பாலியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட ஒரு மனிதன் சிந்திக்கலாம், திட்டமிடலாம். ஆனால் ஒரு பாலியல் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் பெற்ற பிள்ளையை பறி கொடுப்பதற்கு ஒரு தாய் கொண்டுள்ளாரா முன் வருகிறார். நேற்று முன்தினம் 4 வயது குழந்தை ஒரு தாய் கொலை செய்தார். இது என்ன உறவு? இது எங்கே போய் முடியும்? ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் முகத்திரையில் கூட்டப்பட்டு ஒரு ஆண்ட்ராய்டு போடி குழந்தைகள் செலவழித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்றைக்கு இந்த நாட்டுக்கு திருந்தும் ஒரு நல்ல தீர்ப்பு எழுதும் என்று காலம் இன்றைக்கு உலக சமூகத்தில் பார்த்து கேள்வி எழுதிக் கொண்டிருக்கிறது. நாம் முன்னேறிவிட்டோம். நேற்று இருந்தது மாதிரி நாம் இன்றைக்கு இல்லை. நான் கோவையில் இருந்து கனியூர் வந்து சேருகிற வரை ஆகாய வளாவை கட்டிடங்களை பார்க்கிறேன். 6 கிடந்த அகன்ற நெடுஞ்சாலைகளை பார்க்கிறேன். பட்டாம்பூச்சியை போல பறந்து செல்லக்கூடிய மகிழ்ந்துகளை பார்க்கிறேன். விதவிதமான நவமதமான பேரங்காடிகளை நாட்டில் சொல்ல பார்க்கிறேன். ஆனால் மனிதனை பார்க்க முடிகிறதா? மனிதன் கண்ணுக்கு தெரிகிறான்னா திருவெற்றியூர் என்று ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் ஒரு மௌனசாமியார் இருக்கிறார். ஒரு மனிதனை பார்த்துவிட்டால் பேய் போகுது அப்படின்னு கத்துவார். ஒரு மனிதனை பார்த்துவிட்டால் நாய் போகுது கத்துவார். ஒரு மனிதனை பார்த்துவிட்டால் காட்டு நாட்டி போகுது கத்துவார். ஒரு மனிதனை பார்த்துவிட்டால் பிசாசு போகுது கத்துவார். யாரை பார்த்தாலும் நாய் என்பது பேய் என்றும் காட்டு நாட்டி பிசாசு என்றும் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அந்த வழியாக வள்ளலார் வருகிறார். வள்ளலாரை பார்த்த உடனே அந்த சித்தர் சொன்னார், இது ஒரு மனிதன் போகிறார். நாய் போகிறது வள்ளலாரை பார்த்த உடனே
ஒரு மனிதன் போகிறான்னு சொன்னோம். வள்ளலார் அந்த குணம் என்னுடைய தமிழ் எனக்கு சொல்லித் தந்தது. ஈடுதோடு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு நான் உழப்பதை கேட்டான். தமிழில் புதிய சொல் வெற்றர். வெற்றர் என்ற சொல்லாட்சிய வரலாறு முதல்ல பயன்படுத்துகிறார். பாரதி பசியாத உணவு அறக்கட்டளை கணப்பாளையத்திலே சபை சொன்னார், நான் 12 கிலோமீட்டர் போறேன், பசித்தவர்களுக்கு உணவு பரிமாறி போகிறேன் அப்படின்னு சொல்றார். வீடு தோறும் இருந்து பசி தீரல, அவனுக்கு மீண்டும் பசிக்கிறது. அது ஒரு பெயர் வைக்கிறார் வெற்றர். தமிழ்ல யாரும் அந்த சொல்ல கண்டுபிடிக்கல, வரலாறுதான் பயன்படுத்துகிறார். அவர் கை வீசி நடப்பதில்லை, கை கட்டித்தான் நடப்பார். வள்ளலாரிடத்தில் கேட்டார்கள், நீங்க கை வீசி நடப்பதில்லை, ஏன் கை கட்டி நடக்கிறீர்கள் என்று கேட்டார். வள்ளலார் சொன்னார், நான் கை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என்பதால் கை கட்டி நடக்கிறேன் சொல்றார். தமிழகத்தோடு இந்த அவர்கள் இங்கு வேலையை பார்க்க முடியாது. பொருள் தேடி சென்றவர் காரணம் தருவேன் என்று காதல் மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு போய்ப்பான். காரணம் வருகிறது, மேகங்கள் திறக்கின்றன, விண்ணை குறைந்து காற்று பூ என்று வீசுகிறது, வெட்டி முறிக்கிறது, மின்னல் கொட்டி முடக்கிறது. கார்காலம் வந்துவிட்டது. கடல் கிடந்து திரவியில் தேடப்போல கணவன் எப்போது வருவார் என்று காத்திருக்கிறாள் மனைவி. கார்காலம் வந்துவிடுவே என்று சொன்னவனை தேடி காத்திருக்கிறார் வீட்டு வாசலில் அவன் மனைவி. என் பெருமைக்குரியவர்களே, அவன் ஊருக்குள் வருகிறார். மரங்கள் அமர்ந்த சூளைக்குள்ளே அவன் தேடி வந்து கொண்டிருக்கிறார். தேடி உச்சியில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மணி கனகனகனவென்று அடித்துக் கொண்டு இருக்கிறது. தேடி உட்கார்ந்திருக்கிற அந்த சங்ககால கலிடம் தேடி உட்கார்ந்து பார்த்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு மலர், அந்த மலரின் மணி 2 வண்டுகள் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன, உறவு கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த தேடி மணி சத்தம் போட்டுக் கொண்டு இருந்தால் இந்த வண்டுகளுடைய உல்லாசத்துக்கும் உற்சாகத்துக்கும் இந்த மணி சத்தம் இடையூறாக இருக்கும் என்று கருதி தேரை நிறுத்தி மணியின் நாட்டை கட்டி போட்டுவிட்டு அதற்கு பிறகு தேரை செலுத்துகிறார். ஒரு வண்டியுடைய உல்லாசத்திற்கு கூட நான் இடையூறாக இருந்தேன் என்கிற பணி எனக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலையும் கரிசனமும் கண்ணியமும் அன்றைக்கு சங்ககால தமிழனுக்கு இருந்தது. இதை என்னுடைய தமிழ் உலகத்துக்கு சொல்வது. அப்படி ஆற்றுப்படுத்தின தமிழ் இதில் அவர்களுக்கு கொட்டி கிடந்தனர். இலக்கியங்களை மீண்டும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். நான் ஒரு 10 நாள் சிறப்பு நிகழ்வு தொடர் சொற்பொழிவாற்றேன். கடந்த அக்டோபரில் ஒரு 13 நாட்கள் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவாற்றேன். எல்லா இலக்கியங்களையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். தமிழ் பற்று வர வேண்டும், மொழி பற்று வர வேண்டும், தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டில தமிழ் இலக்கியத்தை படிக்காமல் அது சாத்தியம். தமிழுக்கு என்ற சக்தி மிக்கவரா என்றால் இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு திடப்பொருளை எழுதினால் திடப்பொருள் தன்மைக்கேற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். 100 கிராம் அல்வா வாங்குகிறோம், அதை அழுத்துகிறோம், பிசைகிறோம், அதனுடைய டென்சிட்டி அதனுடைய கனவரிமான வித்தியாசப்படுகிறது. 100 கிராம் இட்லி வாங்குகிறோம், அதையும் அழுத்துகிறோம், பிட்டி எறிகிறோம், அதனுடைய கனவரிமான வித்தியாசப்படுகிறது. ஆனால் ஒரு திடப்பொருளை இணைக்கினால் அந்த திடப்பொருளின் தன்மைக்கு ஏற்ப அந்த திடப்பொருள் அதனுடைய தன்மையை இழந்து விடுகிறது. ஆனால் ஒரு திரவ பொருளை நீ எவ்வளவு அழைக்கினாலும் அந்த திரவ பொருள் தன்னுடைய டென்சிட்டியை கனவரிமானத்தை இழந்து விடாது. டாஸ்மாகிலிருந்து 100 மில்லி வாங்கிட்டு வந்து அழுத்தினாலும் அதுல கலக்கிற சோடாவை அழுத்தினாலும் அதனுடைய கனவரிமானம் வித்தியாசப்படாது. ஆழ அமுக்கி முகத்திலும் நாளை முகமாக
நான்காணி தோழி என்னை சொன்னார். 2000 வருடத்துக்கு முன்னால் தமிழ் சொன்னார். ஆகாயம் அதாவது எழுந்திருக்கின்ற கதையினுடைய கல்லூரியில் ஒரு வேதியியல் இயற்பியல் பேராசிரியர் கற்றுத் தருவது எனக்கு தமிழ் சொல்லிட்டு ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், அணுவை விளக்க முடியாது என்று உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அணுவை விளக்க முடியாது, அணுவை விளக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தது இந்த உலகம். அதை இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அணுவை விளக்கி விட்டார்கள். அணுவாயுதங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வடகொரியா தென்கொரியாவிலிருந்து அணு ஆயுதத்தை ஏற்றுவேன் என்று சொல்லுகிறது. இலங்கையின் கொடியை இடிக்குமானால் உக்ரைனின் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று புடின் அறிவிக்கிறார். இன்றைக்கு அணு ஒரு ஆயுதமாகிவிட்டது. ஆனால் அணுவை விளக்க முடியாது என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அணுவை உணர்ந்து எழு கடலை புகட்டி முருகன் தெரிவித்த பொருள் என்று அறிவியல் சொல்வதற்கு முன்னாலே சொல்வது எங்கள் இடமை. தமிழகம் சொல்லிச்சு உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லுத இந்த நாட்டில் சொன்னவர் இன்றைக்கா சொன்னவன் பேர் கணினியோ அவனை சிலுவையில் அறைந்தார். அவன் மீது ஆணி அடித்தார். இப்போ 9 மணிக்கு முடிச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பேச்ச கேட்க வேண்டும் என்கிற காரணம் கண்ணியில் இருக்கிறது. உங்கள் காலம் முதலில் என் கண்களதை வைத்து வணங்கி உறவுகள் அமைப்பு ஆயிரம் வரை காண வேண்டும், 1000% காண வேண்டும் என்று வாழ்த்தி விருது பெற்றவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அமைக்கி அவருக்கு வானம் சரகமாக இருந்த உறவுகள் அமைப்பு மற்ற நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமான நன்றியை காணிக்கையாக்கி, இன்னும் பேசுவதற்கு செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இன்னும் பேசினால் நிலைமை தெரியாத சம்பத்தில் நீங்கள் நாளுக்கு சொல்லக்கூடிய இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. மொழியே நம் முகவரி. தமிழ் என்றும் சாகாது. காலத்திற்கேற்ப வளர்ந்து கொள்ளும் தகவல் தொழில்நுட்பத்திற்கேற்ப மாற்றங்களுக்கு இடம் கொடுக்கும் மொழியான நம் தமிழ் என்றும் வாழும். தமிழருக்கு பொறுப்பும்